OnePlus 8T பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. ஆனால் அதோட டீட்டெயில்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த OnePlus 8Tல ஒரு 6.55 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் இருக்க போகுது. இது ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே கிடையாது. ஆனால் இதோட ரீஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இந்த டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு பஞ்ச் ஹோல் இருக்கும். அதுதான் செல்ஃபி கேமராவை ஹோல்ட் பண்ண போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹார்ட்டில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட் தான் இருக்க போகுது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லவே வேணாம், வேறு லெவலில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 5G சப்போர்ட்டும் இருக்கும். என்னண்ணே நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். இந்த OnePlus 8Tல ஒரு 4500 mAh பேட்டரி தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதை விட எக்ஸைட்டிங்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுக்க போகிறாங்க. இதனால் உங்கள் OnePlus 8Tயை 0லேருந்து 100% 35 நிமிஷத்துலேயே சார்ஜ் பண்ணிக்க முடியும். என்னடா கத்திய காட்டுற? நான் தான் கேட்டேன்ல, இதுல ஒரே ஒரு குத்து குத்திக்கிறோம்ல, இதுல தாண்டி மாப்பிள்ள. இந்த OnePlus 8Tயோட பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்சங் S20 சீரீஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. ஒரு ரெக்டாங்குலர் கேமரா கட்டவுட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி அலுமினியமில் தான் செய்யப்பட்டிருக்கும். எப்பவும் போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா கிளாஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேக்கில் இருக்கிற அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் தான் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. டிசைன் மட்டும் இவங்க சாம்சங்கை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணலை, இதோட சாஃப்ட்வேரையும் தான் பண்ணியிருக்காங்க. இது பாக்ஸை விட்டு வெளியே வரப்போவே ஆக்சிஜன் OS 11 தான் வரும். என்னதான் ஆக்சிஜன் OS 11ன்னு பேர் வச்சுருந்தாலும் உங்களுக்கு முழுக்க சாம்சங் One UIயோட ஃபீல் தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய டிசைன் எலிமெண்ட்ஸை One UIலேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா இது திருமுறைக்குள்ள டிப்பன போற திருடி திங்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருங்க. இந்த OnePlus 8Tல ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா ஒரு 48 மெகாபிக்சல் சோனி IMX689 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அப்புறம் ஒரு 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான சென்சார் தான். ஆனால் மீதி இருக்கிற 2 கேமராஸுமே எப்பவும் போல் தேவையில்லாத சென்சார்ஸ் தான். ஒரு மேக்ரோ கேமராவும் ஒரு டெப்த் சென்சாரும். 4 pieces. It's not enough. What to do? Okay. இந்த தடவை நிறைய ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 8Tங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் லான்ச் ஆக போகுது. OnePlus 8T ப்ரோன்னு எதுவும் இருக்க போகிறது கிடையாது. என் கணிப்புப்படி இந்த OnePlus 8T பார்த்தீங்கன்னா இது 8க்கும் 8 ப்ரோவுக்கும் ஒரு மிடில் கிரவுண்டாக ஆட போகுது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,000 50,000 ரேஞ்சில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechMax தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.